ஒரு மாதத்திற்குள்ள உங்களை கிளவராக ப்ரில்லியண்ட்டாக அறிவாளியாக மாற்ற போகும் ஒரு சேலஞ்சுக்குள்ளார போக போகிறோம். டே 1. ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? எப்போ ஞானம் நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும்? எப்போ ஞானம் நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும்? எஸ், பைபிளில் தான் இதோட ஆன்சர் இருக்குது. இந்த கொஷனுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை சொல்ல மறக்காதீங்க. யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருந்தால் என்ன பண்ணுறது? மக்குதனமாக முட்டாள்தனமாக இருந்தால் என்ன பண்ணுறது? இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்கணும். அவன் கடவுள்கிட்ட கேட்கணும். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அவர்கிட்ட மட்டும் கேட்டால் கண்டிப்பாக ஞானத்தை தருவார். இந்த குடும்பத்தில் நான் எப்படி பொறுப்பாக இருக்கணும், எப்படி வீட்டை கவனித்து கொள்ளணும், ஞானத்தை கொடுங்க. நான் என் வேலை ஸ்தலத்தில் எப்படி ஞானமாக செயல்படணும், பேசணும், என்னுடைய ஸ்கூலில் நான் எப்படி படிக்கணும், எனக்கு ஞானம் கொடுங்க. அல்லது நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் ஊழியத்தில் எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஒருவன் கேட்கும் பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கின்றான். எனவே நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நீங்கள் தான் வின்னர்.